அருளப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்தினால். இயேசுவே உம்முடைய வல்லமை என் மேலே கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும், இந்த விடுதலை என் மேலே கடந்து வரட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கு. இந்த அருமையான வேளையில் நம்முடைய விடுதலை இந்த வாழ்க்கையில் இப்பொழுது கடந்து வரட்டும் ஐயா என்று சொல்லி கூப்பிடும். தேவாதி தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், எல்லா வானோர் பூதலத்தோர் பூலம் உடங்கும் மேலான நாமத்தினால் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கடந்து வரட்டும். இயேசு 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 என்ற மேலான நாமத்தினால் கர்த்தர் தாமுடைய விடுதலை கண்டடும். ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையில் மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நோக்கி பார்க்கின்ற முகங்கள் பிரகாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் விடுதலை கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும். சத்துருடைய சகல வல்லமை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்பட கர்த்தர் விடுவிப்பார். நன்றியோடு துதிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். வல்லமை இறங்கட்டும் அப்பா. அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அக்கினியை போட வந்து சொல்லி ஹல்லேலூயா. வல்லமை 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 இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பூராவ அறியாந்தல ரபர சேராவல வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். நேற்று வென்று வென்று மாறாத தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு தான் வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை விடுதலையான பிரசனத்தை கட்டெடுப்போம். நன்றியோடு துதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு மகன் மேலே மகன் மேலே இறங்கட்டும். விடுதலையின் ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தரை குறித்து யோபு அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற தெய்வம். நான் யாரை ஆராதிக்கிறேன்? நான் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். நான் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை காட் இஸ் அலைவ் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லக்கூடிய காரியத்தை பார். நம்முடைய வாழ்க்கையில இந்த நிச்சயமான நம்பிக்கை நமக்கும் காணப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். நாம் தேவனை ஆராதிக்க வருகிற வேளையில இந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். என்னை காண்கிற தேவன், என்னை கேட்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன். இப்படி தேவனிடத்துல வரும்போது இந்த விசுவாசத்தின் அடிப்படையில நாம் வரும்போது தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? ஏதாவது காரியத்தை நமக்கு செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கடந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவத்தை, கடந்த பௌர்ணமி நாள் என்று இங்கே நடந்த ஒரு ஆராதனையில ஒரு சகோதரன் இந்த ஆராதனைக்கு வந்திருந்தார். அவர் வந்திருக்கிறாரும் தெரியாது, அவர் என்னத்தை நினைச்சிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த நாளில் தெளிவாக பேசினார். உன் தகப்பன் உன்னுடைய முற்பிதாக்கள் ஆராதித்த தெய்வத்தை அகற்றிவிட்டு, நீ எகிப்திலே சேவித்த தெய்வத்தை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் பேசினேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதே போராட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். யார் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தோடு தான் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் ஒரு ஹீலிங் சர்வீஸில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்தினதுனாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதுனாலும் அந்த வார்த்தையை நான் அந்த நாளில் மாலைகளில் பேசினேன். பேசி முடித்த பிறகு மறுபடியும் கிட்டத்தட்ட 9 மணிக்கு முடிஞ்சு 10:30 மணி வரை அந்த மனுஷன் அவன் உட்காந்து என்னோட ஆர்கியூ பண்ணல, சந்தேகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், நீ இந்த ஆராதனைக்கு வரப்போறேன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த வார்த்தையை சொல்ல போறேன்னு சொல்லி உனக்கு தெரியாது. பட் ஐ சே, நான் உனக்கு சொல்லக்கூடிய காரியம், இன்றைக்கு கர்த்தர் உன்னோட பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கர்த்தர் உன்னோடு கூட பேசினாரா அப்படின்னு சொல்லி, எஸ் ஐ காட் த மெசேஜ். மறுபடியும் வாட் யூ வாண்ட், இன்னும் உண்மை வேணும் எனக்கு, ட்ரூத், ஐ வாண்ட் த ட்ரூத்னா, உன் நிலைமை உன் உள்ளத்தை அறிந்து உன்னோடு பேசின தெய்வம் உன் நடுவில் இருக்கும்போது நீ அப்புறம் இன்னும் ட்ரூத் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவ சமூகத்தை தேடி வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு ஹாலில் உட்காந்துருக்கோம், ஜேம்ஸ் உணர்வுன்னு ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு, அதை கேட்குறதுக்கு வரோம்னு சொல்லி வரக்கூடாது.
God is speaking to you. Hallelujah. தேவன் உங்களோடு கூட பேச. நீங்க வருகிற உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது, என்ன மனநிலையில் வருகிறீங்கன்னு தெரியாது, என்ன கேள்வியோடு வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறதை சொல்ல வேண்டியதான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், you must have a faith. The God is alive. My God is alive. ஆண்டவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர்தான் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார், அவர்தான் உங்களோடு இடைப்படுகிறார். எனவே இந்த தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நன்மைகளை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இவைகள் அவருடைய கிரியைகளின் கடைக்கோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது எவ்வளவு கொஞ்சம், வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. We have listened so many things about God. கர்த்தர் காற்றையும் கடலையும் அமர்த்தினார், கர்த்தர் செங்கடலை பிளந்தார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்ன அவருடைய கிரியையில் கடைக்கோடியான ஒரு சின்ன துரும்பு போன்ற கிரியை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுறதை பாருங்க. இதை விட எவ்வளவு நாங்கள் கேள்விப்பட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில God, you cannot limit God. கர்த்தர் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது, அல்லது இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிட்டார், he is so tired, he cannot do further anymore என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கும் அங்கே இடம் கிடையாது. அவர் செய்தது நாம் பார்த்திருக்கிறோம். மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், உலர்ந்த எறும்புகளை அவர் பெரிய சேனையாய் எழுதி நிற்க சொன்னார். These all the things we listened and we have seen. எல்லாவற்றையும் நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டு கேட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். இதையும் விட பெரிதான், இதெல்லாம் அவர் செய்ததில்ல ஒரு துரும்பான காரியங்கள். இதை விட அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? இதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் செய்யக்கூடிய செயலில் யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. You cannot limit God, he can do this much only. இவ்வளவுதான் என்று சொல்லி நாம் தேவனை நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எனவே இன்றைக்கு நாம் என்ன வேண்டிய ஒரே ஒரு விசுவாசத்தின் காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோசுவா 14:12 சொல்லுகிறது, கர்த்தர் என்னோடு இருப்பாராகில் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். கர்த்தர், அந்த உயிரோடு இருக்கிற கர்த்தர் என்னோடு இருந்தால் அவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்பி அவர் சொன்ன வார்த்தையை நாம் நம்புவோம்னு சொன்னால் இந்த யோசுவாவை போல நாம் சொல்ல முடியும், ஐ வில் டூ தட். நான் அந்த காரியத்தை நிச்சயமாய் என்னாலே செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயமான தன்மை நமக்குள்ளே காணப்படும். எனவே இந்த தேவனாய கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கையின் அடிப்படையில தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே மாலை வேளை என்று சொல்லி இரவு வேளையில ஒரு முன்ன பின்ன அறியாத ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, எங்க அப்பா ரொம்ப ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறார், எங்க அப்பா கிட்னில கல்லு அப்படி சொன்னாங்க, ஆனா அவர் அந்த ஆப்ரேஷனுக்காக ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போய் அனஸ்தீசியா கொடுத்த உடனே அவருடைய ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ அவர் வென்டிலேட்டர்ல இருக்காரு அப்படி சொல்லி ஒரு மூமெண்ட்ஸும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்று சொல்லி மிகுந்த பதஸ்தத்தோடு ஃபோன் பண்ணான். அப்போ நான் சொன்னேன், உனக்கு யார் இந்த காரியத்தை யார் என்னுடைய ஃபோன் நம்பர் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு மேடம், நான் படித்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மேடம், அந்த மேடம் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன் நான் அதுக்கு முன்பாக கடந்த நாளில், எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு காண்கிறேன், என் சரீரமெல்லாம் உச்சந்த உள்ளங்கால் வரை வேதனை என்று சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அம்மா ஒரு பப்ளிகேஷனோட ப்ரூஃப் ரீடிங்காக இதை படிச்சு பாருங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி உங்கள் கையில் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், அந்த அம்மாவுடைய எதிர்ப்பு உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறது, அந்த அம்மாவுடைய அந்த எரிச்சலின் ஆவி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லுகிறேன், நாளை காலையில அவங்க உங்களுக்கு கையில் ஒரு பழத்தை கொடுப்பாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். அடுத்த நாள் அந்த அம்மா பஸ்ஸில் இருந்து இறங்குறாங்க. இது ஒரு காலேஜில் நடந்த காரியம்.
இறங்கின உடனே ஒரு சிப் வாழைப்பழத்தை கொண்டு வந்து அங்கே கையில் கொடுத்து வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு கொடுத்துருங்க. இந்த அம்மாவுக்கு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், வாங்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு. எனக்கு எதுக்கு வாழைப்பழம், நீங்கள் தான் வெளியிருந்து வர்றீங்க, எனக்கெல்லாம் இங்கே எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பழத்தையாவது எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அது வேணாம், அந்த பாதியாவது எடுத்துக்கங்க, கட் பண்ணியாவது எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா எனக்கு வேண்டாம். சரின்னு அந்த அம்மா சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் எங்கள் கையிலேயாவது வாங்கி கொடுங்க, நாங்களாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஏன் எங்கள் கையில் நான் உங்கள் கையில் வாங்கி கொடுங்க, நீயே வாங்கிக்கவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் லெக்சரர்ஸ்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு சொன்னாங்க, அவள் வந்து அவங்க ரூம் இவங்க ரூம் எதிர்த்து ரூம், அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்து அம்மா டமால்னு சுவத்தில் அடிச்சிருக்கு. யார்? அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்த அம்மா அந்த அடையில் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த லபாதீபான்னு கத்திருக்கு. டோர் வந்து க்ளோஸ், அதாவது கிளாஸ் டோர். அதனால் அந்த அம்மாவுக்கு ஒன்று என்ன கத்துச்சுன்னு தெரியல. அந்த அம்மா சொல்லிச்சேன், ஐயா எனக்கு அப்படியே உச்சந்த உள்ளங்கால் வர ஆடி போயிட்டேன், இப்படியும் கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு சொன்னார். இப்படியும் கர்த்தர் பேசுவாரான்னு சொல்லி, உங்களை வந்து கர்த்தர் நேசிக்கிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது அறிந்து கொள். இனி ஒழுங்கா என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் சொன்ன. அந்த அம்மா தான் இங்கே இருக்க பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், உங்கள் வீட்டில் சமீபத்தில் ஏதாவது திருமணம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா எனக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி தான் எனக்கு திருமணம் நடந்ததுன்னு சொன்னான். அந்த திருமண நிமித்தமாய் ஒரு போராட்டம் இருக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன், இந்த திருமணத்துக்கு முன்பாக உனக்கு திருமண காரியம் ஏதாவது ஒழுங்கானதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன், ஒழுங்கானது மட்டும் இல்லையா, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு நாங்கள் திருமணத்தை நிப்பாட்டிட்டோம், இன்னொரு திருமணம் என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு, ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட்டே என்ன, அந்த திருமணத்தை நான் நிப்பாட்டேன். யார் நிப்பாட்டேன்? நான் தான் நிப்பாட்டினேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு, அந்த குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்ட காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது, அதனால் நிப்பாட்டி விட்டேன்னு சொன்னேன். அசனை யாரோ ஒருத்தங்க சொன்னதை வச்சு, யாரோ ஒரு வார்த்தை சொன்னதை வச்சு நீ வந்து கேட்டு இதை முதல்ல விசாரித்திருக்கலாம் அல்லவா, திருமணத்துக்கு முன்பாக நீ விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதனால் உன்னுடைய செயலினால இன்றைக்கு உன் தகப்பனார் ஐசியூவில் வென்டிலேட்டரில் படுத்து கிடக்கிறார், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, அந்த பிள்ளையோட லைஃப் என்ன ஆகும்? நீ ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணை நிறுத்தி திருமணம் வேண்டாம்னு சொன்னால் எத்தனை கேள்விகள் எத்தனை பேர் கேட்பார்கள். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு அப்படி. இன்னைக்கு காலைல 8:30 மணிக்கு அவசரமாக ஃபோன் பண்ணான். நான் அந்த நேரத்தில் பிஸியாக இருந்தேன், ஃபோனை எடுக்க முடியல. மறுபடியும் நான் அடிச்சு என்னப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா மறுபடியும் கண்ணெல்லாம் முழிச்சிட்டாரு, இப்போ மறுபடியும் அந்த ஐசியூவில் நான் போய் பார்த்தேன், எங்கள் அப்பா கண்ணை முடிச்சு நீ பார்த்தாரு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, தேவன், பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு பூமியில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களையும், அது புறஜாதியானோ, அது கர்த்தரை அறிந்தவனோ கர்த்தரை அறியாதவனோ, அவன் பாவியோ துரோகியோ, எல்லாருடைய செயல்களையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறதுனாலே ஒரு காரியத்தையும் பார்க்காம இருக்கு. ஆனால் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்துகிறார், சில காரியத்தை மறைத்து போட்டு விடுகிறார். அல்லேலூயா. அது மறைக்கப்பட்ட காரியங்கள் அவருக்குரியது. ஏன் அதை மறைக்கிறார்னு சொல்ல முடியாது. அவர் வேணாம், ஒருவேளை நான் பதறி சொல்லிவிடக்கூடாது, பதறி சொன்னால் அதனுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அப்படி காட்ட காரியத்தை என்ன பண்ணலாம், மறைத்து போடலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம், என் தேவன் என்னை காண்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் நடக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். அல்லேலூயா. அந்த தேன்மொழியாம உன் பேரு தேன்மொழி. நேற்று தேன்மொழி ஒரு மொழியும் பேச முடியல. என்ன பேச முடியல? ஆமா, பேச முடியாம போச்சு. அந்த பொண்ணுக்கு பேச முடியாம போச்சு. பேச முடியாதுல அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. என் மனைவி தான் ஃபோனை எடுத்தாங்க. தொண்டை பேச முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியல, ஃபோனை வச்சிருச்சு. சரிம்மா அப்படி சொல்லு. என் ஒய்ஃப் வந்து சொன்னாப்புல, அந்த பொண்ணு வந்துச்சுலப்பா நேற்று அந்த பௌர்ணமி பிரேயருக்கு, தொண்டை பேச முடியல, ரொம்ப கஷ்டப்படுது அப்படி சொல்லு. ஒன்றுமில்ல, சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரே அந்த மகளுக்கு ஒரு சோத்தியத்தை ஆரும். இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுடைய விசுவாசம் பெரிது.
அந்த அம்மா ஒரு இந்து வழிபாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா மனசுக்குள்ளே தான் நினைச்சேன், ஜெபம் இல்லாமல் மனசுக்குள்ளே ஜெபம். அடுத்து வித்தின் ஒரு எவ்வளோ நேரத்தில் பண்ணமா? ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் பண்ணியா? நீ வந்து சாட்சி சொன்னீங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும். விசுவாசத்தை நமக்குள்ளே பெருக பண்ண வேண்டும். நான் இங்கே இருந்து இப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீலாம் நினைப்பீங்க. கதை விடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நல்லா தான் இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், எல்லாமே இருந்தேன். ஆனால் ஒரு 9:15 என்னால் பேச முடியல. ரொம்ப வலி, தொண்டை கிட்ட போயிட்டு ஏதோ என்னை பிடிச்சி கரெக்டாக கட்டி வச்சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி முழுங்க முடியல, எச்சையும் முழுங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாஸ்டர் கிட்டேருந்து வாங்கிட்டு போன ஜெப எண்ணெயை தேய்ச்சேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றியும் சாப்பிட்டேன். அப்புறமா எனக்கு கொஞ்ச நேரம் கழித்து நான் இப்போ அழுதுனே படுத்துட்டேன். திடீர்னு பாஸ்டர் ஞாபகம் வந்தது. பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஜெபம் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு பாஸ்டருடைய நம்பர் கூட எனக்கு தெரியாது. இங்கேருந்து எடுத்துன்னு போன கேலண்டர்லேருந்து நம்பரை பார்த்து பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சிஸ்டர் தான் எடுத்தாங்க, அவங்க ஒய்ஃப் எடுத்தாங்க. பாஸ்டர் வெளில போயிருக்காரு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லினாங்க. ஒரு நேரம் கழித்து நான் ஜெபம் பண்ணினே இருந்தேன். இசப்பா எனக்கு சரியா என்னால் பேச முடியல. சிஸ்டர்கிட்ட பேசும்போது கூட என்னால் மூச்சு வாங்குது, என்னால் தாங்கவே முடியல. இவருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட தெரியாது, அப்படியே அமைதியாக படுத்திருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. என்னால் அது சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி தான் சரியாச்சுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் வீட்டுக்காரன் உண்மையாவா சரியாயிடுச்சான்னு கேட்டு அவர் சந்தோஷப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஃபோன் பண்ணி சொன்னியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஒய்ஃப் சொன்னாப்புல எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அந்த பொண்ணு தான் பேசுதான்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லி என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாப்பு. நான் வெளியே இருந்தேன். அந்த ஃபோன் வந்தப்போ நான் அட்டன் பண்ணல. என் ஒய்ஃப் அட்டன் பண்ணாமலே சொன்னாப்புல சரிம்மா ஜெபம் பண்ணோம் சொன்னால் சரி நம்ம நைட் ப்ரேயர் பண்ணுவோம், அப்போ ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளத்தினாச்சு அந்த விசுவாசத்தில் வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உதவி செய்யும் சொல்லி அடுத்து வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட, ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது, 10 மினிட்ஸ் கூட சொல்ல அதிகம் தான். உடனே ஃபோன் பண்ணி அது அந்த குரலை நம்பவே முடியல அப்படின்னாங்க. நான் இந்த இடத்துல இருந்து இந்த ஆணித்தரமாக இந்த காரியத்தை நான் செய்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் ஓடிக்கொண்டு இதே விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். யூ மஸ்ட் ஹாவ் த சேம் ஃபெய்த். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார். காட்வின் உங்க ஏசாமி உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆமேன். ஆமா, அவர் பேர் கோவிந்தராஜ். அவருக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கு? காட்வின் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் செயல்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தை இல்லை எனக்கு சொல்லல அப்படின்னா you have to roam around all the place, you will never see any way in your life. அவ்வளவுதான். கர்த்தரிடத்துல விசுவாசம், அவர் சொல்ற காரியத்துக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல நம்மை மென்மேலும் பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல். அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல். ஐ டோன்ட் பிலீவ் மீ, என் மேல் நம்பிக்கையாயிரம். முதல்ல அந்த காரியத்தை பார்க்கணும். ஆல் த பீப்புள் தே ஹேவ் ஃபெய்த் ஆன் தேர் ஓன். என்னால முடியும், எனக்கு தெரியும், என்னால நடக்கும் அப்படி சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு முடியும், என்னால் நடக்கும். நாங்கள் என் மேல் நம்பிக்கையா, நீ மற்ற காரியத்தில் நம்பிக்கை வைக்கிறது அதர் பார்ட் ஆஃப் த லைஃப். நான் அது மேல நம்பிக்கை வச்சேன், இது மேல நம்பிக்கை வச்சேன், அவங்க மேல நம்பிக்கை வச்சேன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீ உன் மேலே நம்பிக்கை வைக்காத, ஏன்னா நான் என் மேலே நம்பிக்கை வைக்கல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முதல்ல விசுவாசத்தின் அடிப்படையில் நான் வாழ்வதற்குரிய முக்கிய காரியம் என் மேலேயே நான் நம்புறது கிடையாது. நான் நம்புறது ஒரே ஒருத்தர் என் நாசியில சுவாசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு சத்தியத்தை இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம மேல நம்பிக்கையா இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அங்கே நம்ம மேல நம்பிக்கை, நம்ம யாரு? ஒண்ணும் கிடையாது.
எனவே நம்முடைய நம்பிக்கை மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். இஃப் எவ்ரிதிங் இஸ் finished in my life, எல்லாமே என் வாழ்க்கையில முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இருந்தாலும் அதுல இருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுகிறார். மரணம் நேரிடும் என்று வரும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எனிதிங் மே ஹேப்பன் இன் அவர் லைஃப், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும், சுனாமி எப்போ வரும், பூமி எதிர்ச்சி எப்போ வரும், எப்பொழுது என்ன காரியம் நடக்கும், no one can say what is going to happen, but one thing we can have, we can believe in our Lord Jesus. Hallelujah. எனவே அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் நம்மேல நம்பிக்கை இருக்கிறதையே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, என்னை நடத்துகிற தேவன் மேலதான் எங்களுக்கு அந்த விசுவாசத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன ஒரு குறை வைக்க போறாரு. நம்ம பேசிக்கா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சோமே, அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தர் நம்ம எங்க வச்சிருக்கிறாரு. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், பைக் ஓட்டிகிட்டு இருந்தோம், கார் ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ ஃபாரின் கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஏன்னா இப்போ வர கார்லாம் முன்னாடி அம்பாசிடர் மட்டும்தான், அதுவே பெரிய கார். இப்போ பார்த்தா 4க்கு ஒரு கார் வந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஜப்பான் கம்பெனிக்காரன் சுசுகி வண்டி போடுறான், ஹோண்டா வண்டி போடுறான், செவர்லெட் வண்டி போடுறான். அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவர் நம்ம ஆசீர்வத்தை எங்கேயோ வச்சு. இப்போ என்ன பண்ணுவான், சர்ச்சுக்குள்ளே வரும்போது என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் வரும். செஞ்சதெல்லாம் பிடிங்கிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் இதுவரை நடத்தினக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இனிமேல் நான் உண்மையே நம்பியிருப்பேன், என் மேலே நம்பிக்கை இல்லை, என் பணத்து மேலே, என் புயபலத்தின் மேலே, என்னுடைய எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. கர்த்தாவே, நான் நம்பி இருக்கிறது ஒருவரையே, என்னை கண்மணியை போல காத்தலும், எங்களை ஆசீர்வதியும். யெகோவா ஈரா இருந்து என் வாழ்க்கையை என்னை நிச்சயமாய் ஒவ்வொரு நாள் நடத்துவீர் விசுவாசிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நடத்தும். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையிலே என்னுடைய ஜனங்களோடு நிச்சயமாய் பேசியிருக்கிறீர்கள் சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, என் நல்லவர், கிருபையுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நேற்று இன்றும் என்று மாறாத தேவன், மகிமையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பட்டு கர்த்தாவே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லட்டும். கர்த்தாவே, நிச்சயமா என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் எனக்கும் செய்வார் என்று சொல்லி கர்த்தாவே, விசுவாசத்தில் பலன் கொள்ள கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் வருத்தப்பட்டு பாரசம் வந்த காலங்களில் தான் நீர் அறிவீர். இப்பொழுது கர்த்தாவே, இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்க, இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் விசுவாசத்தை கொண்டு வரட்டும். என் கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், என் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவரை தாங்கி காத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தாவே, இந்த விசுவாசத்தில் பலன் கொள்ள கிருபை செய்யும். இந்த விசுவாசத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு செல்ல கிருபை செய்யும். இங்கே வந்து கர்த்தாவே, கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார்னு சொல்லி சாட்சி சொல்ல முடியாது கிருபை செய்யும். கர்த்தா, என்னென்ன காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டிடம் வைப்பான். கர்த்தாவே, ஒரு வேலைக்காக அல்லது ஒரு குழந்தைக்காக அல்லது ஒரு வீட்டுக்காக, கர்த்தாவே ஒரு பிரசவத்திற்காக சொல்லி கர்த்தா என்னென்ன காரியத்தில் எதிர்நோக்கி இருக்கிறார்களோ கர்த்தர் யெகோவா ஈரா இருந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனாலே கர்த்தாவே, நீ உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன தேவன், அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என்னென்ன காரியத்தில் என்னென்ன விருப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த விருப்பம் நிறைவேறும்படியாக, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இந்த வல்லமை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்வதாக கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்க நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாய் தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் ஒவ்வொருவரோடும் இந்த கர்த்தர் வாசலில் ஆராதிக்க அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தர் ஊழியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன்.